ஆஃப்டர் அ லாங் டைம் இன்றைக்கி ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் என்னோடய ஸ்கின்னுக்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபேஸ் வாஷுக்கு அன்றும் இன்றும் பச்சைப்பயிறு மாவு தான். அண்ட் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு பச்சைப்பயிறு ஃபேஸ் வாஷ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த தடவை பச்சைப்பயிறு அரைச்சி வைக்கும்போது என்னெல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, பச்சைப்பயிறு, மஞ்சள், அதுக்கப்புறம் காஞ்ச வேப்பிலை கொஞ்சம். ஸ்ருதிகா மேம் சொன்ன மாதிரி பச்சைப்பயிறு இஸ் டூ குட் ஃபார் ஸ்கின். நம்மளோட ஃபேஸில் இருக்க டர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கும், நம்மளோட ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மில்க் வந்து நம்மளோட ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி பச்சைப்பயிறு கூட மில்க்கையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் நான் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். கம் ஆன், லெட்ஸ் அப்ளை இந்த ஃபேஸ். இந்த நேச்சுரல் ஸ்கின் கேர் எதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் தான் அப்ளை பண்ணணும். ஒரு ஜென்டல் ஸ்க்ரப் ஃபேஸ் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் திக்காகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஜென்டல் ஸ்க்ரப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேல் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். When our good intentions only got in the way. ஃபேஸ் வாஷ் பண்ணதுமே இந்த நோஸில், லிப்ஸுக்கு மேலே, கீழே எல்லாமே வந்துட்டு இந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்துட்டு வெளியில் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்துட்டு இப்போது கிளியர் பண்ணலாம். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விட்டமின் ஏ கேப்சியூல் எடுத்து ஸ்டீம் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு. இந்த ஸ்டீம் பண்ணுறது ஏன்னா, நம்ம ஸ்டீம் பண்ணும்போது அந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் வந்துட்டு நம்மளோட ரூட்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, அதை வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வாட்டரையே நான் பெடிக்யூருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை ஃபுல்லாக காமிக்க முடியல, பட் இதில் என்னெல்லாம் போட்டிருந்தேன் அப்படின்னா, கல்லுப்பு, அதுக்கப்புறம் லெமன் போட்டு கொஞ்சம் நேரம் காடை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் டர்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு பேக் வந்து போட்டுக்கிறேன். இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம ஃபேஸ், நெக், ஹேண்ட், லெக் இப்படி எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம். அண்ட் இது என்னென்னா முல்தானி மெட்டி கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆர் கர்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிக்க போகிறோம். இது டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், நம்ம ஸ்கின்னை டைட்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது டெய்லி யூஸ் பண்ணக்கூடாது, 3 days ஒன்ஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாட்டரில் வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் இந்த பேக்கை அப்ளை பண்ண போகிறோம். Fall back apart. 1 pack 3 uses மாதிரி. ஸோ ஃபேஸ் அப்ளை பண்ணி முடிச்சதுமே நான் என்னோட நெக்குக்கு, பேக் நெக்குக்கு, அதுக்கப்புறம் ஹேண்டுக்கு, லெக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து இதை அப்ளை பண்ணிக்கிறேன். You cannot reap what you never did sow. You cannot learn what you never won't know. In this house of cards, with only hearts. In this house of cards. இது ஒரு 5 to 10 minutesல ட்ரை ஆயிரும். எப்போ ட்ரை ஆகுதோ அப்போ வந்து அதை ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம்.
ரொம்ப நாளுக்கு அப்புறம் காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஸ்டீம் பண்ணிவிட்டு அப்படி இல்லைனா ஹாட் வாட்டரில் ஒரு துணி டிப் பண்ணி அப்படியே நோஸ் மேலே எங்கெல்லாம் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சார்கோல் ஃபேஸ் பேக் போட்டிங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். இப்போ இந்த ரெட் சாண்டல்வுட் ஃபேஸ் பேக் தான் நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ண போகிறோம். ஐ ஜஸ்ட் லவ் தி ஸ்மெல். அண்ட் இது கூட இன்றைக்கி பன்னீர் ஆட் பண்ணிக்க போகிறோம். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். இது நம்ம வீக்லி ஒன்ஸ் போட்டால் போதும். அண்ட் இட் ஹெல்ப்ஸ் டு கூல் யுவர் ஸ்கின். இது ஆன்டி ஏஜிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஸ்கின்னை நல்லா டைட்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் ஸ்கின்னில் வர ரெட்னஸையும் இது ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். In this house of cards. அதையும் ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேல் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமேல் see தட் ஸோ என்னோடய ஸ்கின் வந்து முன்ன விட இப்போ கொஞ்சம் பிரைட்டாகவும் அண்ட் ஃபேஸில் இருக்க ரெட்னஸும் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் we are gonna give ஐஸ் க்யூப் ஃபேஸ் மசாஜ். இட்ஸ் அ மில்க் ஐஸ் க்யூப். ஸோ இந்த மில்க் ஐஸ் க்யூப் வச்சு நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே மசாஜ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டைரெக்டாக அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னா ஒரு துணியில் ஐஸ் க்யூப் போட்டு அந்த துணியை வச்சு உங்கள் ஃபேஸில் ரப் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே ஒரு காட்டன் கிளாத்தில் ஐஸ் க்யூப் போட்டு அதை வச்சு தான் வந்து ஃபேஸில் ரப் பண்ணுவேன். இன்றைக்கி தான் அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்துக்குமே இந்த ஐஸ் க்யூப் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறது செட் ஆகாது. யூ மீன் டைரெக்டாக அப்ளை பண்ணுறது. ஆக்னி இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு துணியில் ஐஸ் க்யூப் வச்சு அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணுறது வில் பி குட். மசாஜ் பண்ணி முடிச்சதுமே ஃபேஸை வாஷ் பண்ண மாட்டேன். ஸோ அதை அப்படியே ஃபேஸில் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமேல் ஒரு காட்டன் கிளாத்தை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதில் வச்சு தான் ரிமூவ் பண்ணுவேன். நார்மலாக ஒரு காட்டன் கிளாத் வச்சு மில்க்கு ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு கிளென்ஸ் பண்ணும்போது நம்ம அந்த காட்டனில் எவ்வளோ அழுக்கு வரும். ஸோ இப்போ நான் இந்த இவ்வளோ ஃபேஸ் பேக்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளே நிஜமாகவே வந்துட்டு எந்த டர்ட்டுமே இல்லை. ஸோ அந்தளவுக்கு க்ளீனாக இருக்குது. நெக்ஸ்ட் ஃபைனலி இந்த ரைஸ் வாட்டர். ஐ யூஸ் திஸ் ரைஸ் வாட்டர் எவ்ரிடே லைக் அ டோனர். ஸோ இதை வந்துட்டு ரைஸ் வாட்டரை ரெகுலராகவே யூஸ் பண்ணுவேன். எப்படின்னா அரிசி கழுவும் போது மூஞ்சி கழுவுறதும் சரி, அப்படி இல்லைனா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை ஸ்ப்ரே பண்ணுறது, அப்படி இல்லைனா அந்த ரைஸ் வாட்டரை ஐஸ் க்யூப் ட்ரேக்குள்ளே ஊற்றி வச்சுட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறமேல ஒரு மசாஜ் கொடுக்கறது. ஸோ இந்த ரைஸ் வாட்டர் வந்து ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ரெமெடி அண்ட் இட்ஸ் அ ஓல்ட் ரெமெடி டூ. மோஸ்ட்லி நேச்சுரல்னாலே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ரைஸ் வாட்டர் ஓல்டு ஜெனரேஷன்லேருந்து கொரியன்ஸ் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணுறது ரைஸ் வாட்டர் தான். அண்ட் இந்த ரைஸ் வாட்டர் ரீசன்ட் டேஸில் நம்ம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்போம். ரைஸ் வாட்டர் தான் ஃபைனல் டச் ஆஃப் த ஸ்கின் கேர். ஸோ ரைஸ் வாட்டர் வந்துட்டு எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. திஸ் இஸ் மை டுடே ஸ்கின் கேர். அண்ட் நான் இன்னும் நிறையா பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் அதுக்குள்ளேயும் எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்கிறது கமெண்ட்டில்